ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மார்க் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறேன். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு மினிமம் 3 மார்க்காச்சும் எடுங்க. அப்புறம் கூட வேணால் மெயின்ஸ் வீடியோ பார்க்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கைட்லியில் தான் ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸாம் லெவல்லே இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா கூட வந்து ஆலு போர்டோ இல்லை வந்து ப்ராக்டிஸ் மார்க்கு மிச்சது டெக்ஸ்ட் புக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆலு போர்டில் இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு போட்டேன். என்னால் ஒரு மாதிரி அது எனக்கு செட் ஆகவே இல்லை. நான் இப்போ தான் போட்டேன். அதனால் நான் அந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டேன். அது வந்து நான் எடுக்கல. எனக்கு வந்து அது கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் வந்து செட் ஆகலை. அதனால் வந்து நான் ஆலு போர்ட் போகல. நீங்கள் போனீங்கன்னா கூட வந்து கைட்லியே போங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கைட்லி இன்டர்ஃபேஸும் சரி, ரீசனிங் குவான்ஸுமே வந்து ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு இதாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து மார்க் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 3 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு 2, 3 அப்ளிகேஷனாச்சும் வந்து நம்ம போடணும்ல. அதனால வந்து திரும்பவும் வந்து கொஞ்சம் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அது வந்து பார்த்துட்ருந்தேன். அதை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓரளவுக்கு வந்து நம்ம போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் இருக்க சம்ஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிடலாம். அப்புறம் கைட்லியில் மார்க் போட்டிங்கன்னா ஸ்டார்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் போடுங்க. கொஞ்சம் எக்ஸாம் லெவலில் ஒரு 75% வந்து எக்ஸாம் லெவலில் தான் இருக்குது. அதனால நீங்கள் அதில் போடுங்க. நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு காம்படிஷன் எப்படி இருக்குன்றதும் தெரியும். அதனால் நீங்கள் அதை ஸ்டார்டர் போடுங்க. நானே வந்து ஒரு 2 டெஸ்ட் வந்து அதில் தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று நார்மல் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் குவான்ஸில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஒரு எடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு டிஐ போனோன்னா இது ஈஸி, பை சார்ட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனது. ஆனால் ஒன்றுத்துக்கும் பாருங்கள் 2 நிமிஷம் அப்படி எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் தப்பு நான் பண்ணுறது. வரலையா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது போட்டிருந்தா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அப்ளிகேஷனாச்சும் போட்டுருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க போல் இந்த டெஸ்ட்டில், அதாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் தப்பு தான். அதே பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஓரளவுக்கு எல்லாமே 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுறேன். அதுக்குள்ளே போடுறேன். ஒரு 2 சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷமோ என்னமோ எடுத்திருந்தேன். அதுவுமே தப்பு தான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்களும் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. வரல, ஒரு டைம் ட்ரை பண்ணி வரலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருப்போம். உட்காந்து அதையே ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் கூட திரும்ப வந்து நம்ம அதை போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் வந்து மிக்சர் அனலைசேஷன் வந்து 39 செகண்ட்ஸில் வந்து போட்டேன். ஆக்சுவலாக தெரியுதா? தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.